கர்த்தருடைய நல்ல நாமம் அமையப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இளைய பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவரோடு கூட பேசுவாராக. உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தருவாராக. நான் உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரம் 11 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். இந்த நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். காணாமற் போன சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை தேடி கண்டுபிடித்து மந்தையில் சேர்க்கிறவன் தான் நல்ல மேய்ப்பன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அன்றைக்கு அநேக பாவிகளும் ஆயக்காரரும் அவரிடத்திலே வசனத்தை கேட்கும்படி நெருங்கி வந்தார்கள். அப்படி நெருங்கி வந்தபோது பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் சாப்பிடுகிறார் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்படி முறுமுறுத்த போது ஆண்டவராகிய இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒரு ஆடு காணாமல் போன போது அந்த மனிதன் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டுவிட்டு காணாமற் போன ஒரு ஆட்டை அவன் கண்டுபிடிக்காமல் இருப்பானோ என்று ஆண்டவராகிய இயேசு அந்த ஓமையை அவர் சொன்னார். அப்பொழுது காணாமல் போன அந்த ஆடை அவன் கண்டுபிடித்து அவன் தீரு மட்டும் அவன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னார். காணாமல் போன ஆடை அவன் தேடி கண்டுபிடித்து அதை தூக்கி தன் தோள் மீது அவன் சந்தோஷத்தோடு கூட அவன் அதை அரவணைத்து அவன் அழைத்து கொண்டு வந்து தன் வீட்டுக்கு வந்து தன் அயலகத்தாரோடும் தன்னுடைய நண்பர்களோடும் அதை சொல்லி சந்தோஷப்படுவான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு இந்த ஓமையை சொன்னார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். காணாமல் போன நம்மை, தொலைந்து போன நம்மை ஆண்டவராகிய இயேசு தேடி வந்தார். தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். நல்ல மேய்ப்பனா இருந்து அவர் நம்மை காத்து கொண்டார். எல்லா பொல்லாத கிரியைகளுக்கு, பிசாசின் எல்லா எதிர் வல்லமைக்கு நீக்கலாக்கி நம்மை அவர் ரட்சித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி இன்றைக்கு அவர் நம்மை மந்தையிலே சேர்த்து கொண்டார். பாவியா இருந்த நம்மை, துரோகியா வாழ்ந்த நம்மை, அக்கிரமக்காரராய் வாழ்ந்த நம்மை இன்றைக்கு அவருடைய மந்தையிலே சேர்த்தவர் அழகு பார்க்கிறார். அவர் தேடி வந்த மேய்ப்பன், நம்மை ஆசீர்வதிக்கிற மேய்ப்பன். ஆண்டவர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பார்.